பேக் த ஷோ ஏற்றுமதி வழிகாட்டி நம்ம விஜய் பிளாக் ஆர்த்தி நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட் வந்து ரமேஷ்குமார் சார் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து இன்னொரு சூப்பரான கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம இப்போ வீட்டில் குடும்ப தலைவிகள் இருப்பாங்கல்ல சார், அவங்க எப்படி இதை எக்ஸ்போர்ட் விஷயம் பண்ணலாம், அதை பற்றின தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். குடும்ப தலைவிகள் வீட்டில் இருந்து கொண்டே பல பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், கவரிங் நகைகள், நறுமண மெழுகுவர்த்திகள், நறுமண அகர்பத்திகள், அப்பளம், ஊறுகாய் ஆகிய பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். குறைந்த எடையுள்ள பொருட்களை கொரியர் எக்ஸ்போர்ட் மூலம் ஏற்றுமதி செய்து பல லட்சங்களை சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்து கொண்டே குடும்பத் தலைவிகள் பல பொருட்களை கொரியர் எக்ஸ்போர்ட் மூலம், குறைந்த எடையுள்ள பொருட்களை கொரியர் எக்ஸ்போர்ட் மூலம் ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். ஓ சூப்பர் சார். கொரியர் எக்ஸ்போர்ட் இருக்குங்க சார். ஓகேங்க சார். அதில் கம்மியாக குறைந்த எடையுள்ள பொருட்களை கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணின்னு ப்ராஃபிட் பார்க்கலாங்க சார். வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். சூப்பர் சார். ஆனால் அதனாலுமே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப வேறு கண்ட்ரிக்கு போகிறப்ப அது அமௌண்ட் வரும்ல சார், அதிகமாக தானே வரும்? அதிகமாக வரும்னா 1 டன் வரைக்கும் இருக்கிறது கொரியர் மூலம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. 1 டன்னுக்கு மேலே குவான்டிட்டியில் வரும்போது அப்புறம் நம்ம ஷீ ஃப்ரைட்டு, ஏர் ஃப்ரைட்லாம் அப்படி பண்ணிக்கலாங்க சார். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய குடோன்கள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், வேலையாட்கள் இல்லாதவங்க எப்படி ஏற்றுமதி செய்வாங்க? தொழில் செய்ய முடியுமா அவங்கெல்லாம்? சொல்லுங்கள். பெரிய குடோன், தொழிற்சாலை, இயந்திரங்கள், வேலையாட்கள் இல்லாதவர்களும் ஏற்றுமதி செய்யலாம். வீட்டிலிருந்தே வீட்டின் முகவரிக்கு ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கலாம். அந்த வீட்டிலேயே ஏற்றுமதி நிறுவனம் தொடங்கி இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். பல பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக மலேசிய நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் காய்கறிகள் கேட்டால் விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். ஜெர்மன் நாட்டிலிருந்து கைத்தறி பொருட்கள் கேட்டால் கரூர் மாவட்டத்தில் உள்ள கைத்தறி தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து தோல் காலணிகள், தோல் பைகள் கேட்டால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் பொருட்கள் தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். இப்படி எந்த நாட்டில் எந்த இறக்குமதியாளர் எந்த பொருட்கள் வேண்டும் என்று கேட்கிறாரோ அந்த பொருளுக்கு விவசாயிகள் தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். இதற்கு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வணிக ஏற்றுமதியாளர்கள் என்று பெயர். வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய குடோன், தொழிற்சாலை, வேலையாட்கள், இயந்திரங்கள் தேவையில்லை. பார்த்துக்குவோம், எதுவுமே இல்லாட்டியும் கூட பண்ணலாமா? ஸோ அதனால் வந்து எக்ஸ்போர்ட் விஷயம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாலே போதுமானதுன்னு சார் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா சார், இப்போ இந்த நறுமண மெழுகுவர்த்திகளாக இருக்குல்லங்க சார், நம்ம அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பெர்ஃப்யூம்டு கேண்டில்ஸ், நறுமண மெழுகுவர்த்திகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. நறுமண மெழுகுவர்த்திகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. நறுமண மெழுகுவர்த்திகளுக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள், வரவேற்பு நிகழ்ச்சிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இந்தியாவிலிருந்து நறுமண மெழுகுவர்த்திகள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நறுமண மெழுகுவர்த்திகள் சதுர வடிவம், செவ்வக வடிவம், முக்கோண வடிவம் என்று பல வடிவங்களில், பல வண்ணங்களில் இருக்க வேண்டும். பயன்படுத்தும் பொழுது மல்லிகை நறுமணம், ரோஜா நறுமணம் என்று பல நறுமணங்களை கூட்டி தயாரிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நறுமண மெழுகுவர்த்திகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். நறுமண மெழுகுவர்த்திகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஓ சூப்பர் சார், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? சூப்பர் சார். சார் இப்போ நம்ம இந்திய அரசு இருக்குல்லங்க சார், இந்திய அரசுல வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து அளிக்கும் சலுகைகள் மற்றும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க இல்லைங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, கவர்மெண்ட் வந்து ஏற்றுமதியாளருக்கு வந்து அளிக்கிற சலுகை விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியாளர்கள் காட்டும் வரி பணம், இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதியாளர் தயாரிப்பாளர்களிடம் ஆர்டர் கொடுத்து வாங்கும் பொழுது அந்த விலையில் வரியையும் சேர்த்து கொடுத்துத்தான் பொருளை வாங்குகிறார். ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கான அந்த வரி பணமும் இந்திய அரசு திரும்ப ஏற்றுமதியாளருக்கு கொடுக்கிறது. இதற்கு டியூட்டி டிராபேக் என்று பெயர். இந்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு பல சலுகைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதை ஏற்றுமதியாளர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓ சூப்பர் சார்.
சார் இப்ப இந்த வரிப்பணம் கட்டுறது சார், வரிப்பணம் ஏன்னா இப்போ ஏற்றுமதியாளர் வந்து இங்க இருந்து அனுப்புறப்போ அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட், நம்ம இந்திய கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஏற்றுமதியாளர் கட்டுற வரிப்பணம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தின விஷயங்கள் சார். அதுதாங்க சார். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட பொருளுக்கு ஆர்டர் கொடுத்து பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஆர்டர் கொடுத்து வாங்கும்போது அந்த விலையில வரியும் சேர்த்து தான் கட்டி இது பண்ணுறாங்க, ஏற்றுமதியாளர் வாங்குறாருங்க சார். அப்போ ஏற்றுமதி செய்த பிறகு அப்போ அந்த இந்திய அரசிடமிருந்து அந்த வரிப்பணமும் இந்திய அரசு ஏற்றுமதியாளருக்கு திரும்ப கொடுத்துருங்க சார். இதுக்கு டியூட்டி டிராபேக்னு பெயருங்க சார். இது ஏற்றுமதியாளருக்கு இந்திய அரசு கொடுக்குற சலுகைகள்ங்க சார். இது ஏற்றுமதியாளர்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சின்ன ஒரு எக்ஸ்போர்ட் விஷயம் பண்ணாலுமே அதுல நிறைய சலுகைகள் இருக்குன்னு. சூப்பர் சார். சார் இப்போ இந்த வெளிநாட்டுல நடைபெற சர்வதேச கண்காட்சிகள்லாம் நிறைய சொல்றீங்க, அந்த ஒரு விஷயமாகட்டும், அதுல கலந்து கொள்ள இந்திய அரசு அளிக்கும் உதவிகள், நம்ம கவர்மெண்ட்ல இருந்து என்ன உதவிகள்லாம் பண்றாங்க, அதை பத்தின விவரங்களை பத்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்திய அரசு வெளிநாடுகளில் நடைபெறவுள்ள சர்வதேச கண்காட்சிகளில் ஏற்றுமதியாளர்கள் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள பல உதவிகளை செய்து வருகிறது. உதாரணமாக மலேசியா நாட்டில், ஆஸ்திரேலிய நாட்டில் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சர்வதேச கண்காட்சிகள் பவர்லூம் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்திய அரசு நடத்த உள்ளது. உதாரணமாக அந்த கண்காட்சிகளில் ஏற்றுமதியாளர் கலந்து கொள்ள சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலிய நாட்டு விமான நிலையம் வரை சென்று திரும்ப சென்னை வரும் வரை ஆகும் விமான போக்குவரத்து செலவு, ஆஸ்திரேலிய நாட்டில் 3 நாட்கள் ஏற்றுமதியாளர் தங்குவதற்கான செலவு, ஏற்றுமதியாளர் உணவுக்கான 3 நாட்கள் உணவுக்கான செலவு அனைத்தையும் இந்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுமதியாளர் அந்த ஸ்டாலுக்கான கட்டணம் மட்டுமே செலுத்தினால் போதுமானது. இவ்வாறு வெளிநாடுகளில் நடைபெறவுள்ள கண்காட்சிகளில் ஏற்றுமதியாளர் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள இந்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. இதை ஏற்றுமதியாளர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓ சூப்பர் சார். ஃப்ரம் டூ சார். இப்போ சென்னை, ஆமாங்க, ஆஸ்திரேலியா நடக்குதுன்னா சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு மறுபடி 3 நாள் எக்ஸிபிஷனை முடிச்சுட்டு சென்னை வர்றதுக்கான அந்த ஃப்ளைட் செலவு, அந்த எக்ஸ்போர்ட்டர் அங்கே 3 நாள் தங்கறதுக்கான செலவு, ஃபுட்டு அதுக்கான செலவு அத்தனையுமே கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்குதுங்க சார். அந்த ஸ்டாலுக்கு மட்டும் ஃபீஸ் மட்டும் எக்ஸ்போர்ட்டர் பே பண்ணா போதுங்க சார். ஓ சூப்பர் சார். இது கண்டிப்பா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பையர்ஸ் நேர்லயே பார்த்து ஆர்டர் எடுக்கலாங்க சார். இது பையர் செல்லர் மீட்டிங்னு, இதுக்கு பேர் பையர் செல்லர் மீட்டிங் சார். இது வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கவர்மெண்ட் தனித்தனியா நடத்திட்டு வருதுங்க சார். நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம் சார். இப்போ நம்ம கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா கரும்பு சக்கரை, தேங்காய் நாறு, மாட்டு சாணம் இதெல்லாம் வேஸ்டா தானே இருக்கு. இதெல்லாம் எப்படி காசாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். கிராமங்களில் இருக்கும் கரும்பு சக்கை, தேங்காய் நார், மாட்டுச்சாணம் அனைத்தும் வேஸ்டாக இருக்கிறது. ஆனால் இதை வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது இதன் லாபம் கோடிகளில் கிடைக்கிறது. உதாரணமாக கரும்பு சக்கையை மதிப்பு கூட்டி தட்டுகள், கரண்டிகள் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். இந்த கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கப்பட்ட தட்டுகளுக்கும் கரண்டிகளுக்கும் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. தேங்காய் நாரை மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள், காயர் பித், கயிறுகள் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். மாட்டுச்சாணம் உரங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது வெளிநாடுகளில் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இந்த பொருட்கள் வேஸ்டான பொருட்கள் கிடையாது. இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது லாபம் கோடிகளில் கிடைக்கிறது. அவ்வளவு சம்பாதிக்கலாம். வேஸ்ட் நினைக்கிற விஷயத்துக்குலாம் பெரிய ஒரு வரலாறே இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்டுங்க சார். ஓகே சார். கரும்பு சக்கைங்கிறது அதுல தட்டுகள், கரண்டிகள் அப்படிங்கும்போது கெமிக்கல் இல்லைங்க சார். ஆர்கானிக் ப்ராடக்ட்னால அது ஃபாரின்ல நல்ல டிமாண்ட் இருக்குங்க சார். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம அந்த வேப்ப இலை இருக்குல்ல சார், வேப்ப இலை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க? இது ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின், அதை சொல்லுங்க. வேப்ப இலை நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட். வேப்ப இலை ஏற்றுமதி செய்யலாம். வேப்ப இலை மதிப்பு கூட்டி குளியல் சோப்புகள், முகப்பூச்சி கிரீம்கள் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வேப்பிலை மதிப்பு கூட்டி பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வேப்பிலை ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினரை RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். வேப்பிலை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். ஓ சூப்பர். நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் இல்லைங்க சார். கெமிக்கலே இல்லை, 100% ஆர்கானிக்ங்க. அதை அந்த சோப்,
ஃபேர்னஸ் க்ரீம் பண்ணியும் பண்ணலாங்க சார். பவுட்ரு பண்ணியும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட்டுங்க சார். ஓகே சார். அதான் சார், அது சொல்லுங்கள் சார். ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்குமே கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்கில் பண்ணுற ப்ராடக்ட்டுக்குமே ஃபாரினில் எப்பவுமே டிமாண்ட் இருக்குங்க சார். பார்த்துக்கோங்க, கேஷுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம் எல்லாத்துக்குமே வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் அண்ட் பைசாவும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ இந்த கைனால் பிரிண்ட் பண்ணுறாங்களா சார், பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள், அதை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றி கூடுதல் தகவல் பற்றி சொல்கிறேன் சார். ஹேண்ட்மேடு டெக்ஸ்டைல்ஸ், கைனால் பிரிண்ட் செய்யப்பட்ட ஹேண்ட் பிரிண்டட் டெக்ஸ்டைல்ஸ், கைனால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. கைனால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் இந்தியாவிலிருந்து 2025-26 ஆண்டில் ஜப்பான், தாய்லாந்து, நெதர்லாந்து, வியட்நாம், ஹாங்காங், துபாய், சவுதி அரேபியா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கைனால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். வணிக ஏற்றுமதியாளர்கள், குடும்ப தலைவிகள் அனைவரும் கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகளை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர்ல சார். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும் சார். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி நைட்டு 11 மணிக்கு மேலே கடை தேடுறவங்களுக்கான ஒரு கேள்வியா இருக்கும், ஊர்கா. ஸோ சைடிஸ் தேடுவாங்க இல்லைங்களா? ஸோ சைடிஸ் ஊர்கா எப்படி சார், நம்ம வந்து சைடிஸும் சொல்லக்கூடாது, பட் ஆனால் ஊர்காவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க சார். சார், ஊறுகாய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் ஆகிய ஊறுகாய்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஊறுகாய்களில் மாங்காய் ஊறுகாய் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஊறுகாய் ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள், சார்க் நாடுகள், மலேசியா, சிங்கப்பூருக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஊறுகாய் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பைசஸ் போர்டு, இந்திய அரசின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். ஊறுகாய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். பார்த்துக்கோங்க, அவர் பாருங்க ஒரு ரியாக்ஷனோட ஊறுகாய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன சார், சணல் பொருட்கள் இருக்குல்லங்க சார், சணல் பொருட்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றின விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அண்ட் நம்மளோட இப்போ ஃபைனல் கொஸ்டினாகவும் இதான் இருக்குது, சணல் பொருட்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கிளாஸஸ் பற்றி சார் பேச போகிறாங்க, முக்கியமான தகவல் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. இப்போ வந்து சணல் பொருட்கள் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் பாதுகாப்பாகவும் உள்ள சணல் பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சணல் மூலம் தயாரிக்கப்பட்ட கோணிப்பைகள், தாம்பூலப்பை, ஸ்கூல் பேக், காலேஜ் பேக், லேப்டாப் பேக், லஞ்ச் பேக், டிராவல் பேக், ஷாப்பிங் பேக், ஃபைல், பர்ஸ் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து சணல் பொருட்கள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சணல் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜூட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் சணல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். சணல் பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சணல் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் வரவேற்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. சூப்பர் சார். இல்லைங்களா, அது வந்து சணல் பொருட்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம், சாருமே சூப்பராக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டைம் டேபிள். எஸ், இது என்னென்ன டேட்ல பண்றாங்க, அதை பத்தி எப்பப்போ கிளாஸ் இருக்கிறத பத்தி சார் சொல்ல போறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சிவகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பயிற்சிவகுப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக, விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிவகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சிவகுப்புகளை 2 வகையான பயிற்சிவகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சிவகுப்புகளில் 3 வகுப்புகள் இருக்கின்றன. அதில் முதல் வகுப்பு நேரடி வகுப்பு காலை 10 மணிக்கு முதல் மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். 2வது வகுப்பும் 3வது வகுப்பும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணையை இப்போது பார்க்கலாம். ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்காக 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளில் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதே 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளையும் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்பு பற்றி தேதி அட்டவணை: ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு,
ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். சூப்பர் சார். இந்த டேட்லாம் வந்து குறிச்சு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கால் பண்ணி கேட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ நானும் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஐடியா இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட நண்பர்கிட்டையுமே தெரியப்படுத்துங்க. எப்போவுமே சொல்கிற விஷயம் தான், சிறுதுளி பெரிதுள்ளம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லாட்டி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபார்ம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அப்படி தான் ஒவ்வொருத்தரும் அவங்க கனவை தேடி ஓடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்போர்ட் விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். நம்புங்க, ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், நாளைக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். இன்னைக்கு ஷோ சூப்பராக இருந்துச்சு. கேட்டு இந்த டாபிக் ஆகட்டும் அண்ட் சொல்லிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே? நல்லா இருந்துச்சு, ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஆஸ்திரேலியாலேருந்து போன வாரம் ஆஸ்திரேலியாலேருந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு சுந்தரேஷன் நேட்டிவ் தஞ்சாவூர் ஆஸ்திரேலியாவில் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாருங்க சார். அவர் நம்ம லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு அங்கே ஆஸ்திரேலியாவில் இம்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க சார். பா கேட்க ரொம்ப சந்தோஷமா சார். இது கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, நான் ஆசியா லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் வெளியே போய் சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட ஷோ ஆசியா வரைக்கும் பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷோ மூலிமா ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் விஷயம் ஆரம்பிக்க போகிறாங்கிறப்ப எனக்கு கூடுதல் சந்தோஷம். ஸோ நம்ம தமிழகம் முழுக்க இருக்க நிறைய பேர் வந்து வேறு வேறு கண்ட்ரீஸில் இருந்தாலுமே தமிழகத்தை அடுத்து கொண்டு போகிறக்கும், அது மட்டும் இல்லாமல் சில நம்ம ஊரில் கிடைக்கிற இயற்கையான விஷயங்களை வந்து அங்கேயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியை இங்கேருந்து பண்ணுங்கள். இங்கே ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருக்க மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இது கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம எஸ்எஸ்டிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இல்லை இன்னும் வரைக்கும் பொறுமையாக பார்த்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நானும் அப்படியே கிளம்புறேன். எஸ்எஸ்டிவி நேயர்களுக்கு நன்றி. நீங்கள் என்னால் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு அதனால கன்ஃபார்ம் செலிப்ரேஷனாக இருக்கும். நான் உங்கள் விஜய் பிளாக் ஆர்த்தி அண்ட் இன்னும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் டாட்டா, பை பாய் அண்ட் டேக் கேர்.